இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கே தான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் கேட்க இருப்பது வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய பயிற்சி முறை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. கணக்கு அப்படிங்கிறது எல்லா தொழில்கள்லையுமே இருக்குது. அதை நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்துட்ருக்கோம். அதாவது சமையலில் கணிதம், தையலில் கணிதம், விவசாயத்தில் கணிதம், இப்படி பார்த்துட்ருக்கோம். சென்ற நிகழ்ச்சியில் நம்ம மண்புழு உரம் தயாரிப்பதில் கணக்கு எங்கெல்லாம் பயன்படுது, எந்த மாதிரியான லாப கணக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நமக்கு மண்புழு உரம் பற்றி தெளிவாகவும் அழகாகவும் கணக்கை கூறிய திரு பாண்டியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலையும் நமக்கு இன்னும் ஒரு தொழிலை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. அது என்ன தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்பன்றி வளர்ப்பு. அதாவது பெரியார்புரா கிராம மக்களுக்காக கொடுக்கப்படும் சில பயிற்சிகளில், அதாவது ஒரு 7-8 பயிற்சிகள் சொன்னார்கள். அந்த பயிற்சிகளுள் முக்கியமானவற்றில் வெண்பன்றி வளர்ப்பும் ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு அசைவம் சாப்பிடுகிற பழக்கம் பலருக்கும் பெருகி வருகிறது. அந்த வகையில் இந்த பன்றி இறைச்சி என்பது பலராலும் விரும்பப்பட்டு அதிகமாக உண்ணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கோழி மற்றும் ஆடு இவற்றிற்கு மாற்றாக பன்றி இறைச்சி இப்போது பெரும்பாலான உணவகங்களிலும் விருந்து நிகழ்ச்சிகளிலும் முக்கியமான ஒன்றாக இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் அவற்றின் தேவையும் மிகவும் அதிகரித்து வருகிறது. அந்த அதிகரிக்கின்ற தேவைக்கு ஏற்ப நாம் வெண்பன்றிகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. சரியான முறையான பயிற்சியின்றி, திட்டமிடலின்றி, குறிப்பிட்ட கணக்குகளை கடைபிடிக்காமல் இந்த தொழிலில் நாம் முன்னேறுவது என்பதோ, அதிகமான வெண்பன்றிகளை உற்பத்தி செய்வது என்பதோ சாத்தியமற்ற ஒன்று. ஆகவே இந்த தொழிலுக்கான பயிற்சி பற்றியும், அந்த பயிற்சியை நாம் பெறுவதற்கான வழிமுறைகள் பற்றியும், இந்த வெண்பன்றி வளர்ப்பில் கணக்கின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றியும் இப்போது நமக்கு கூற இருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.
வாடி வா, இப்பதான் இந்த வீட்ல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் செஞ்சுட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே, எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது, உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன், இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாக்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம் நேர்களே. நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் மண்புழு உரம் பற்றி பேசினோம். இன்றைக்கு அதே பாண்டியன் சார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் வெண்பன்றி வளர்ப்பு பற்றி அவர்களிடம் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று மண்புழு உரம் பற்றி தெளிவான விவரங்களை எல்லாம் கொடுத்தீங்க. அதுல கணக்கு எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு அதே மாதிரி வெண்பன்றி வளர்ப்பு பற்றி நீங்க தகவல்களை சொல்லணும் சார். பாத்தீங்கன்னா வெண்பன்றி இன்னைக்கு பன்றி வளர்ப்பு ஒரு சிறப்பான ஒரு தொழிலா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த வெண்பன்றி எதுக்கு பயன்படுதுன்னா உணவுக்காக வேண்டி கேரளா, மற்ற திருச்சி, இது மாதிரியா கேரளாவுக்கு தான் அதிகமாக பயன்படுத்துறது வேண்டி போகுது. இதை ஒரு முன்னாடிலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியா ஒரு சாதியினர் மட்டும் இதை பன்றிகளை வளர்த்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா ஒரு ஒரு வியாபார ரீதியா, ஒரு தொழில் ரீதியா, ஒரு உணவுக்காக வேண்டி உற்பத்தி செய்யக்கூடிய ஆடு, மாடு, கோழி, அது மாதிரி அன்னைக்கு வெண்பன்றி உற்பத்தி உருவாகிக்கிட்டு கால்நடை வளர்ப்பு மாதிரியா இது வெண்பன்றி இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு தொழில, ஒரு லாபகரமான தொழில் இன்னைக்கு இருக்கிறதுல இதை நாங்க பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல 1988 கல்வி பெண்களுக்காக வேண்டி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் பொறியியல் கல்லூரி 1988 ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்தே இந்த வெண்பன்றி தொழிலை நாங்க இந்த பகுதியில் உள்ள சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப வெண்பன்றி வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுல ஆண்கள் மட்டும் செய்யற தொழிலா இல்ல பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம்? இதுல யாருனாலும் பண்ணலாம். அதாவது பெண்கள் இது பன்றி எந்த வித நல்லா நம்மளுடைய நல்ல ஒரு நம்மளோட இணைந்து செயல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு உயிரினம். அதனால கடிக்கும் அது மாதிரி நமக்கு ஏதாச்சும் தாக்கும் என்ற ஒரு இதெல்லாம் ஐயப்பாடு நமக்கு தேவையில்லை. இதை நம்ம யாருனாலும், ஆண்களா இருந்தாலும் இதை வளர்த்து ஒரு தொழிலா செயல்களெல்லாம் பெண்கள் கூட இதை இது ஒரு தொழிலா நம்ம செயல்படலாம். இப்ப நம்மளுடைய இந்த பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துல நீங்க என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இந்த வெண்பன்றி குட்டிகளை எங்க இருந்து வாங்குவீங்க? இல்ல இங்கேயே நம்மள்ட்ட இருக்கிறதே எடுத்து? இப்ப பாத்தீங்கன்னா வெண்பன்றி குட்டிகள் நாங்கள் ஆரம்பத்துல அதாவது அரசு பண்ணைகள், கால்நடை பண்ணை இருக்குது. அரசு கால்நடை பண்ணையில நம்ம முதல்ல ஒரு 25 பன்றி குட்டிகள் நாங்க வாங்கிட்டு வந்தோம். 25 பன்றி குட்டிகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 13 குட்டிகள் ஒரு பெண் குட்டிகளும் ஒரு 12 குட்டி ஆண் குட்டியும் கொடுப்பாங்க. ஏன்னா இனப்பெருக்கத்திற்கும் தேவைப்படணும். அதே வளர்த்து கறிகளுக்கும் விற்கிறதுக்காக வேண்டி ஒரு 25 குட்டிகள் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதை ஒரு குட்டி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வளர்ப்புக்காக வேண்டி வாங்கினா ஒரு கிலோ 185 ரூபான்னு கொடுக்குறாங்க. எந்த வகையான குட்டியா கொடுப்பாங்கன்னா ஒரு 15 கிலோ எடையுள்ள குட்டிகளை நமக்கு வளர்ப்பதற்காக வழங்குவாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 15 கிலோ
குட்டினா நமக்கு கணக்கு பட்டோம்னா ஒரு 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் ஒரு குட்டி வரும். இதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். வளர்த்தோம்னா வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து 6 மாதத்தில் வந்து சினை பருவத்திற்கு அது ரெடி ஆகும். சினை பருவத்திற்கு 6 மாதத்துல குட்டி போட்டதுல இருந்து 6 மாதத்துக்கு சினை பருவத்துக்கு ரெடி ஆன உடனே ஆடு மாதிரியாவே வந்து 6 மாதம் ஆன உடனே சினைகளுக்கு வந்து ரெடி ஆயிடும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 12 குட்டிகள் ஆண் குட்டிகள் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க. அதுல 12 குட்டிகளும் வந்து அந்த இனச்சேர்க்கைக்கு விடக்கூடாது. அதுல 2 நல்ல வாலிப்பான இருக்கக்கூடிய 2 குட்டிகளை மட்டும் நல்லா தேர்வு செய்யப்பட்டு அந்த 2 குட்டிகளை மட்டும்தான் வந்து இனச்சேர்க்கைக்கு அந்த 13 ஆண் இந்த பெண் குட்டிகளோட இனச்சேர்க்கைக்கு விடணும். மீதம் 10 குட்டிகள் ஆண் குட்டிகள் இருந்துச்சு பாருங்க, அதை வந்து காஸ்டிங் பண்ணிடணும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா விற்பனைக்காக வேண்டி அதை தனியா ஒரு ஒரு தொட்டியில வந்து விட்டு அதுக்கு வந்து உணவுகளை வந்து காலை மாலை 2 வேளை வந்து உணவுகளை வந்து போட்டோம்னா ஒரு நாளைக்கு 400 இருந்து 600 கிராம் எடை ஏறும். விற்பனைக்கான அந்த ஆண் குட்டிகளுக்கு வந்து நம்ம தீவனம் வந்து சாப்பாடு வேற ஒண்ணும் இல்ல, உணவு கழிவுகள் காய்கறி கழிவுகள் இதை மட்டுமே போட்டு நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா ஒரு நாளைக்கு எடை வந்து 400 இருந்து 600 கிராம் எடை ஏறும். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா பேப்பர் போடுங்க பழைய பேப்பர் எதுவும் ஜாமான்லாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பர்ல தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டுல இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளவு வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துட்டு போறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்கு, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்றேன்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியா இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளவு சொன்னா? 6 ரூபாயா? ஆமாக்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளவு வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்ல தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்க போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாகுலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்றேன். எவ்வளோ கிலோ நீங்க போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபாய். 6 ரூபாய். அடடே ஆமா, 30 ரூபாய் தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாம கணக்கு தப்பா பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பர்காரன் கூட என்னை ஏமாத்துறான். ஏன் கவலைப்படுற? நீ வீட்டுல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லி தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டிய தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ் செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. அப்ப
ஒரு ஆண்டு வளர்த்தோம்னா 150 இருந்து 200 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். ஒரு பன்றியினுடைய எடை வந்து 150 இருந்து ஒரு ஆண்டு வளர்த்தோம்னா 150 இருந்து 200 கிலோ வரைக்கும் எடை வரும். இந்த 200 கிலோ எடை வந்த உடனே ஒரு ஆண்டு கழித்து நம்ம விற்பனை செய்தோம்னா ஒரு கிலோ வந்து 90 ரூபாய்க்கு நம்ம இடத்திலே வந்து எடுத்துக்கிறாங்க வியாபாரிகள். விற்பனைக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நம்ம இடத்துல வந்து வெண்பன்றி வளர்க்கிறோம் என்று தெரிந்தால் நிறைய வியாபாரிகள் வந்து முன்கூட்டியே வந்து முன்தொகையை கொடுத்து எடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குது. அப்ப ஒரு பன்றி வந்து 150 இருந்து 200 கிலோ எடை இருக்கக்கூடிய பன்றி 90 ரூபாய்க்கு போச்சுன்னா ஒரு சராசரியா 150 கிலோ இருந்துச்சுன்னா என்னாச்சு உங்களுக்கு 90 ரூபாய்க்கு வந்து அதாவது 90 ரூபாய் என்னாச்சு 150 கிலோ 9 ஒரு 45 13,500 ரூபாய். ஒரு பண்ணி வந்து பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய் போகும். அந்த 10 குட்டியோட விலை வந்து 2,500 ரூபாய் தான். வளர்க்கறதுக்கு வாங்க 2,500 ரூபாய்க்கு வாங்குவோம். 2,500 ரூபாய்க்கு வாங்கினோம்னா அதை வந்து ஒரு ஆண்டு வளர்த்தோம்னா 13,500 ரூபாய்க்கு போகும். இந்த ஒரு வருஷத்துக்கு அதோட உணவுக்கான செலவு எப்படி சார்? உணவுக்கான செலவு பாத்தீங்கன்னா இந்த பன்றிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வளர்க்குவதற்கு தகுந்த இடம் வந்து உணவு கழிவுகள் இருக்கக்கூடிய இடமா தான் பார்க்கணும். இது மாதிரியா கல்லூரிகள், இது மாதிரியா இது மாணவியர் விடுதிகள் எங்க இருந்துச்சுன்னா அங்க அந்த இடத்துல உள்ள உணவு கழிவுகளை நாம வந்து இனாமாக எடுத்துட்டு வரலாம். அல்லது ஹோட்டல்கள்ல பெரிய பெரிய ஹோட்டல்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த இது வந்து இலைகள் உணவு கழிவுகளை எடுத்துக்கொண்டாந்து இதுகளுக்கு போட்டு வளர்த்தோம்னா இதுக்கு வந்து நமக்கு செலவுன்னு ஆகிறது. அதை அந்த பண்டிகளை பராமரிக்கக்கூடிய ஒரு ஆண் நபர் ஒருத்தர் தேவைப்படுது. அவங்களுக்கு உண்டான சம்பள தொகை மட்டும்தான் வந்து நமக்கு சம்பளம். மற்ற அதை எடுத்துட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு இதெல்லாம் சேர்த்தோம்னா இதுதான் செலவாகும். நான் கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு 100 பண்ணி வளர்த்தோம்னா எவ்வளவுங்கிறத கடைசியாக உங்களுக்கு கணக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்க. இப்ப இந்த பன்னி வந்து வளர்க்கறது அப்படிங்கும்போது அதுக்கு தட்பவெப்பநிலை இருக்குமா? எல்லா இடத்துலயும் வளர்க்க முடியுமா ஐயா? இப்ப நம்ம ஊர்ல வளர்க்குறோம் அப்படின்னு சொல்றீங்க, இது வேற கிளைமேட் வேற மாதிரி இருக்கு, சில்லுன்னு இருக்க இடம். அந்த இதுல வந்து இந்த நம்ம வந்து அதாவது இந்த வெரைட்டி வந்து ஒயிட் யாக்ஷியர்னு சொல்லுவாங்க. இந்த ரகம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய தமிழ்நாடுடைய சீதோசன நிலைக்கு தகுந்த எந்த இடத்தினாலும் வளரக்கூடிய ஒரு இது. ஆனா இருந்தாலும் வந்து ஆஸ்பாஸ் சீட்டு போட்டு வளர்க்க கூடாது. இன்னைக்கு வந்து இதை வந்து நல்லா ஒரு கூரை ஷெட்டு போட்டு அதுல வந்து அந்த வெயில் காலங்களில் வந்து அந்த பன்றி வந்து தண்ணியில வந்து கொஞ்சம் நின்றுச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால ஒரு தொட்டி கட்டி அந்த பன்றிக்கு கொட்டகை அமைக்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது. அதை வந்து நம்ம எங்களுடைய பல்கலைக்கழகத்துல வந்து வெண்பன்றி வளர்க்கக்கூடிய அந்த முறையை நேரடியா பார்க்கலாம். அல்லது இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புல போயும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதற்கு உண்டான ஒரு வளர்க்கும் முறை, வளர்ப்பு இடம் அமைத்தல், கொட்டகை அமைத்தல் இதை பார்த்துக்கிட்டு செஞ்சோம்னா போதும். எல்லா தட்பவெப்ப நிலையும் நம்ம இந்த பண்டிகைகள் வளரும். சரி, இப்ப இந்த 25 குட்டிகள் ஆரம்பத்துல வாங்குறோம்ல, அதை வளர்க்கறதுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 25 குட்டிகள் வந்து வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி நீளம், ஒரு 20 அடி அகலம் இடம் இருந்தா போதும். 100 அடி நீளம், ஒரு 20 அடி அகலம். இதை வந்து நீங்க வந்து தனித்தனியா பிரிக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரியா இந்த ஆண் குட்டிகள்லாம் வந்து கறிகளுக்கு அனுப்பக்கூடிய குட்டிகளை வளர்க்கக்கூடிய தனி ஒரு செக்ஷன் தனியாகும். அது வந்து போட்டு அதுல பாக்ஸா போடணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் குட்டிகள் வந்து அந்த இது வந்து பிரீடிங் சொல்லுவோம்ல, அந்த அதை வந்து வளர்க்கக்கூடிய இடம் வந்து தனியா இருக்கணும். இந்த இனச்சேர்க்கை முடிந்தவுடன் பன்றி வந்து கருவுறுதல் உருவாயிருச்சுன்னா அந்த பெண் பன்றியை வந்து தனியா பிரிச்சிடணும். ஏன்னா மறுபடியும் வந்து அந்த ஆண் பன்றிகள் வந்து மறுபடியும் அதை தொந்தரவு செஞ்சு வந்து அபாசனம் ஆகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இனப்பெருக்கம் அடைந்தவுடன் அந்த பெண்குட்டிகளை வந்து தனித்தனியா பிரிச்சு அந்த பெண்குட்டிகளுக்கு அது மாதிரியா நம்ம வந்து வேளாண் இந்த உணவு கழிவுகளை மட்டும் போட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. அப்படி இப்போ செஞ்சோம்னா இந்த குட்டிகள் உடம்பு வெயிட் அதிகமாகி அந்த கருப்பிடித்தல் வந்து சரியா வராது. அப்படியே கருப்பிடித்தாலும் குட்டிகள் வந்து நல்ல வீரியமா வராது. ஆமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து பண்டிகளை பார்த்தாலே நீங்க என்ன சொல்லுவாங்க, பண்டி பல குட்டி போடும்னு சொல்லுவாங்க. ஒரு பண்டி வந்து நல்லா ஒரு சீரா வளர்த்து பண்ணோம்னா 8 இருந்து 10 குட்டி போடும். நீங்க வந்து சரியா வந்து இந்த அந்த உணவு கழிவுகளே கொடுத்து வந்தீங்கன்னா 4 குட்டி 3 குட்டி தான் போடும். அந்த 4 குட்டியும் பாத்தீங்கன்னா சரியா வந்து இது இல்லாம வந்து சக்தி இல்லாம செத்து போயிடும். அதனால வந்து நம்ம வந்து இந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இந்த பன்றிகளுக்கு நம்ம வந்து வெளியில கிடைக்கக்கூடிய புரோட்டீன் சத்து உள்ள இந்த குச்சி தீவனம், மாட்டு தீவனம், கோதுமை தவிடு இது மாதிரியா வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து சத்து உள்ள புரோட்டீன் சத்து உள்ள உணவுப் பொருளா கொடுத்தோம்னா
அது வந்து அதிகமான 10 குட்டிகளை வேணும். ஒரு குட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து குட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் 10 குட்டி போட்டுச்சுன்னா அந்த 13 குட்டியும் வந்து ஒரு ஆவரேஜா வந்து 5 குட்டி போட்டாச்சு என்னாச்சு ஒரு வருஷத்துலயே வந்து உங்களுக்கு வந்து 85 குட்டி ஒரு 75 குட்டி வச்சு நமக்கு வந்துடும். அப்ப வருடத்துக்கு 75 குட்டி வந்துச்சுன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் நம்ம வெளியே இது பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரி சார், இப்போ வந்து நோய் தாக்குற அபாயம் ஏதாவது இருக்கா பன்றிகளை பொறுத்தவரை? இப்ப பன்றியை பொறுத்தளவுல வந்து அதிகமான நோய் வந்து ரெஜிஸ்டரே கிடையாது. இது ஓரளவு ரெஜிஸ்டர்ட் வெரைட்டி. சில இது வர என்னன்னா அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறை வரும். இந்த இதான அந்த இதான ஆமா அப்ப இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்கிறதுனால அது என்ன பண்ணணும்னா ஒரு நம்ம பன்றிக்கு வந்து அந்த உணவோட இரும்பு மாத்திரை சத்து உள்ள மாத்திரை ஒண்ணு அந்த உணவோட சேர்த்து கொடுக்கலாம். அல்லது இந்த பன்றியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில வந்து நம்ம தோப்பு எப்பவுமே பன்றி வளர்ப்பு ஒரு ஒதுக்குப்புறமா தான் நம்ம செய்வோம். அதனால வந்து ஏன்னா அது சுமல் மற்ற இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால அது ஒதுக்குப்புறமா செய்யறதுனால அதை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்து வெளியில வந்து நம்ம மேய்ச்சல் கூட்டோம்னா அதுக்கு தேவையான அயன் சத்தை அந்த மண்ணிலேயே எடுத்துக்கிறோம். அதனால வந்து அது நேச்சுரலா இயற்கையிலேயே அதுக்கு வந்து சரியா போயிடும். ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே நிக்கிறதுனால அந்த இது வந்து ஃபுட் அண்ட் எஃப்எம்டின்னு சொல்லுவாங்க. ஃபுட் அண்ட் மவுத் ஒரு கால் வந்து அந்த காண நோயின்னு சொல்லுவாங்க. அந்த காண நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து என்ன பண்ணா நீங்க வந்து அதே மாதிரி அந்த மணல்ல நல்லா சுடு மணல்ல மத்தியான நேரத்துல வெளியில ஓட்டிங்கன்னா அந்த இது வந்து அந்த காண நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஈரப்பதத்தை மண்ணு உறிஞ்சுக்கிறோம். மண்ணு வந்து அந்த கால் வந்து நல்லா வந்து குழம்புலாம் நல்லா ஆகிக்கிறோம். அப்படியே வந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா வேப்ப எண்ணெயோட மஞ்சளை கலந்து தடவி இருக்க வைத்திருந்தேன். ஊசி எதுவும் போட கிடையாது. அந்த வேப்ப எண்ணெயோட மஞ்சளை தடவி அந்த காலில் தடவி விட்டோம்னா அது வந்து சரியா வந்துடும். நல்லா சுடு மணல்ல ஒரு 1 மணி நேரம் ஓட்டி விட்டோம்னாலும் சரியா வந்துடும். இப்போ இந்த கருப்பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செயற்கையா ஏதாவது ஊசி அந்த மாதிரிலாம் நம்ம போடுறோமா? இல்ல மாடுகளுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நேச்சுரல் இது இனவருத்தி தான் பண்றோம். இயற்கையாவே இனவருத்தி பண்றதுனால இதுல வந்து மனிதன் இதை சாப்பிடும் போது எந்த அபாயமும் கிடையாது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் செவிக்கு விருந்தாக அமையும் உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. அக்கா வாடி வா. இப்பதான் இந்த வீட்டுல உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா? என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன திடீர் பண்ணுவேன், காய் தான் அரிஞ்சிட்டு இருக்கேன். காய்கறியா? பரவாயில்லையே, இந்த கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. எங்கக்கா வாங்குனீங்க? இதோ இந்த மோகன கடையில் தாண்டி 1 கிலோ 25 ரூபான்னு சொன்னான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். என்னது 1 கிலோவா? இல்லையே, இதை பார்த்தா அப்படி தெரியலையே. தெரியாது உன் உள்ள கண்ணை வச்சு நல்லா பாருடி. இல்லக்கா, உண்மையதான் சொல்றேன். இது பார்த்தாலே அளவு தெரியலையா? 1 கிலோ இருக்கிற மாதிரி தெரியலையே. ஐயோ அப்படியா? இந்த படுபாவி என்னை ஏமாத்திட்டானா? நாளைக்கு போறப்ப அவனுக்கு இருக்கு. அவனை சொல்லி என்னுடைய பிரயோஜனம்? நான் படிச்சிருந்தேன் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? நீங்களும் நினைச்சா இப்பவே படிக்கலாம். அட போடி, என்ன பள்ளிக்கூடம் போய் படிக்க சொல்றீங்களா? பள்ளிக்கூடம் தான் போக வேணாம்க்கா, இருக்கவே இருக்கு நம்ம பெரியார் சமுதாய வானொலி. என்னது பெரியார் சமுதாய வானொலியா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஒளிபரப்புறாங்க. அதுல நீங்க ரொம்ப சுலபமா எல்லா கணிதத்தையும் கத்துக்கலாம். அப்படியா? இப்படி ஒரு திட்டம் வேற இருக்கா? சரி, நாளையில இருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை கேட்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. சரிங்க. இப்போ இதை தவிர வேற ஏதாவது கணக்கு இருக்கு? இப்ப கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப கடைசியில பன்றி வளர்ப்பை பத்தி எல்லாமே சொன்னேன். பன்றி வளர்ப்பு வந்து நல்ல ஒரு லாபகரமான தொழிலுங்கிறதுக்கு ஒரு கணக்கு ஒண்ணு.
நம்ம இடத்துல இப்ப நான் சொன்னல 25 பன்றிகள் வாங்கிட்டு வந்து அடுத்த ஒரு ஆண்டுகளிலேயே வந்து அந்த ஒரு 10 ஆண் குட்டிகள் வந்து நம்ம அந்த ஆண்டு செலவுக்கு தொகைக்கு வந்து ஒரு 13,500 ரூபாய், ஒரு 10 பண்ணி வித்தோம்னா 1,30,30,000 ரூபாய்க்கு வித்தரலாம். அந்த ஆண்டுக்குடைய செலவை வந்து ஓரளவு மீட்டர் பண்ணிடும். மீது அந்த ஆண்குட்டி பெண்குட்டி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த 13 குட்டியும் பாத்தீங்கன்னா ஒரு அந்த முதல் ஆண்டு வந்து ஒரு குட்டி 5 குட்டி வீதம் 13 குட்டியும் வந்து ஒரு 65 குட்டி போடும். அந்த 65 குட்டி வந்து அடுத்த ஆண்டுகள் அதுல வந்து ஒரு 50 விழுக்காடு வந்து ஆண் குட்டி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஒரு 6 மாதத்திற்கு ஒருக்கா அந்த குட்டி போட்டு 45 நாள்ல வந்து பால் குடி முடிச்ச உடனே வந்து அடுத்த செனை பருவம் 60 நாள் ரெடி ஆயிடும். 60 நாள் அடுத்த செனைக்கு தயாராயிடும். அப்ப ஆண்டுக்கு 2 தடவை வந்து குட்டி போடும். அப்ப ஒரு ஆண்டிலே பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையினுடைய அளவு வந்து 100 பன்றிகள் வந்து உற்பத்தி ஆயிடும். அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பண்ணையில இருந்து 50 ஆண் பன்றிகள் வந்து விற்பனைக்கு போச்சுன்னா ஒரு குட்டி வந்து 13,500 ரூபாய்க்கு வித்தோம்னா 50 குட்டி வந்து நமக்கு வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்து 7,5 லட்சம் ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து ஆண்டுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். 50 ஒரு ஆண்டுக்கு 50 பன்றிகள் மட்டும் நமக்கு வந்து விற்பனைக்கு நம்ம பண்ணையில இருந்து வெளியே போனா ஆண்டுக்கு 7,5 லட்சம் ரூபாய் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். இந்த 7,5 லட்சம் ரூபாயில நமக்கு வந்து செலவு எவ்வளவு வரும்னா ஒரு 2,5 லட்சம் ரூபாய் தான் செலவு வரும். நான் என்ன சொன்னா அந்த ஆட்களுக்கு உள்ள ஆள் செலவு, தீவன செலவு, இந்த உணவு செலவு இதுகள் மட்டும்தான் வந்து ஒரு 2,5 லட்சம் ரூபாய் போச்சுன்னா மீது 5 லட்சம் ரூபாய் வந்து ஆண்டுக்கு வந்து நமக்கு நிகர லாபம் கிடைக்கும். இது வந்து எந்த வித தொழில், எந்த மாதிரியான தொழிலுமே இது மாதிரி லாபம் கிடையாது. நீங்க ஆடு வளர்த்தாலும் பிரச்சனை, மாடு வளர்த்தாலும் சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த அபரிமிதமான லாபம் வந்து எந்த தொழிலையும் கிடையாது. வெண்பன்றி வளர்ப்புல மட்டும்தான் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து தாராளமா பெண்களும் செய்யலாம், தொழில் முனைவர்களும் இதை வந்து செய்யலாம். இப்போ நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் இடம் இங்க இருக்கிறதுனால நீங்க இடத்தை தவிர சொல்றீங்க. இப்ப தனி நபர், இப்ப நான் ஒரு இது வளர்க்கணும், தனி நபர் வந்து இருக்கப்பட்டா நிலத்துக்கான செலவும் இதுல அடங்கிடும் இல்ல? அது நிலத்துக்கான செலவுங்கிறது வந்து இப்போ அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. நிலம் வந்து நமக்கு வந்து ஒரு வாங்கினோம்னா அது என்னன்னா அதனுடைய வேல்யூ சொந்தமா இருக்க தேவையில்லை. நீங்க அதாவது லீஸுக்கு எடுத்து ஒரு 5 ஆண்டுக்கு லீஸுக்கு எடுத்து செய்யலாம். அந்த லீஸ் இடத்தும் லீஸ் அமௌண்ட் இதுல சேர்த்தாலும் அவ்வளவுதான் 2,5 லட்சம் ரூபாய்க்கு மேல வராது. அதிகபட்சம் போனா லீஸ் அமௌண்ட் ஒரு 50,000 ரூபாய் போட்டாலும் 3 லட்சம் ரூபாய் தான் வரும். அப்ப எந்த தொழிலுமே கேவலம் இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு நம்ம வெண்பன்றி வளர்ப்புல தாராளமா இது பண்ணோம்னா நல்ல லாபத்தை சரிங்க. இப்ப அவ்வளவுதான், இதை தவிர வேற எதுவும் கணக்கு இருக்கா அந்த வெண்பன்றி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும்? இல்ல இதுலதான் கணக்கு பொறுத்தவரை கால்நடை மருத்துவர்கள் நம்ம அணுகணும். கால்நடை மருத்துவர்களை வந்து தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு வந்து அடிபட்டு காயம் வந்துருச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். முதல் 2 ஆண்டு தடவை கூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அனுபவ ரீதியாவே நாமளே வந்து அதை வந்து அதனுடைய பராமரிச்சுக்கலாம். இப்போ இந்த வெண்பன்றிகளுக்கு வேற உயிரினங்களால ஆபத்து இருக்கா சார்? இப்போ நாய் கடிக்கிறது, இப்ப நம்ம ஆடுகளை கூட கிராமத்துல நாய் தூக்கிட்டு போயிடுது, ஆட்டுக்குட்டி என்னன்னு சொல்றாங்க இல்லையா? இது நான் கண்டிப்பா வந்து குட்டிகளை வந்து நாய்கள் வந்து இது பண்ண வந்து கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து ஒரு வேலி அமைத்து அதுக்குள்ளதான் நம்ம வந்து எல்லாமே பண்ணிக்கிறோம். வேற உயிரினங்களா? வேற வந்து பாம்புகள் இது மாதிரியா வந்து கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேய்ச்சல் கூடும்போது பன்றிகள் போய் அது மாதிரியா வந்து இதாகும். அதே மாதிரியா நம்ம இது இடத்துகள்ல வந்து வயரிங் வந்து, ஏன்னா இது எந்த ஒரு இதனாலும் எடுத்து கடிக்க ஆரம்பிக்கும் வெளியில விட்டா. லைன் வந்து எலக்ட்ரிக்கல் லைன் இது இல்லாம இருக்க பாத்துக்கிறோம். இது மாதிரியா வந்து ஒரு சின்ன ஒரு இதுகளை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா போதும். பாத்துக்கணும். இப்ப இந்த தண்ணி சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்ச நேரம் தண்ணியில நிக்க வைக்கணும்னு, அது வந்து தொடர்ந்து தண்ணி இருந்துட்டே இருக்கணும்? இல்ல ஒரு அதாவது இந்த நம்ம வெயில் காலங்களில் மட்டும் வந்து அதை வந்து ஒரு தொட்டி மாதிரியா கட்டி தொட்டிக்குள்ள உள்ள போய் அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா பார்த்தா அந்த மத்தியானம் ஒரு 11 மணிக்கு வெயில் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் படுத்துக்கணும். குடிக்கிறதுக்கு தனியா அந்த தொட்டி கட்டுவோம். அந்த தொட்டியில வந்து அந்த உணவு போடுற காலையில வந்து உணவு போட்டோம்னா உணவு போட்டு அதுலயே தொட்டி மாட்டுக்கு எப்படி வந்து இது வந்து தண்ணி வைக்கிறோம், தொட்டியில தண்ணி வைக்கிறோம். அது மாதிரியா பண்டிகைகளுக்கு வந்து அந்த தொட்டி மாதிரியா கட்டுவோம். 1 அடி உயரம், அதாவது 1 அடி உயரம், 1 அடி அகலத்தில் உள்ள ஒரு தொட்டி, நீளமான தொட்டியை கட்டி அதுலதான் அந்த உணவும் தண்ணீரும் வச்சுதான் வந்து நம்ம வந்து அதுக்கு உணவா கொடுப்போம். மற்ற இடத்துல அதுக்கு தேவையான தண்ணி அதுலயே இருக்கும். நம்ம வந்து அதுல சாப்பிடுறோம். அதாவது சாதாரண தண்ணீர் தான், சரிங்க. இயற்கையாவே நமக்கு இடம் கிடைச்சு எங்கேயாவது ஆத்து வரும், குளத்து பக்கம் அந்த மாதிரி இறக்க முடிஞ்சாலும் நம்ம தண்ணியில போட்டு. ஆனா நம்ம பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில எங்கேயும் போறது, வெளியில எங்கேயும் விட கிடையாது. பொதுவாக இந்த மாதிரியா வெண்பன்றி வளர்க்கறது எங்கேயும் வெளியில விட மாட்டாங்க. அந்த ஒரு இது பிராய்லர் கோழி வளர்க்குற மாதிரியா வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே தான் வளர்ப்பாங்க. கருப்பு பண்ணினா தான் அது பாட்டுக்கு விட்டுருவாங்க. அது பாட்டுக்கு அங்கங்க போய் மேய்ஞ்சிட்டு திரும்ப வரும். இது வந்து ஒரு நம்ம ஒரு கண்ட்ரோல்டு, ஏன்னா வெளியில வந்து ஒரு உணவு காண்டி விற்பனை பண்ணக்கூடியதை வந்து நம்ம சேஃப்டியா ஒரு பாதுகாப்பா ஒரு நல்ல சீதோஷ நிலையோட வளர்த்தோம்னா தான் வாங்கிட்டு போறவங்களுக்கு வியாபார ரீதியிலேயே நல்ல கிடைக்கும், நமக்கும் லாபம் கிடைக்கும்.
இது மத்த விலங்கினங்களால எப்படி பன்றிக்கு வருதோ அதே மாதிரி மனுஷனாலே ஆபத்து இருக்கு. வெளியில எல்லாம் புடிச்சுட்டு கண்டிப்பா கண்டிப்பா திருடி போயிருவாங்க. ஏன்னா இதோட விலை இவ்வளவு சொல்றீங்க இல்லையா? ஒரு பணி தூக்கி போனோம்னா 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு வித்துடுவாங்க. அதனால நம்ம வந்து பாதுகாப்பா தான் இருக்கணும். சரிங்க, ரொம்ப நன்றி. பன்றி வளர்ப்பு பற்றி நல்ல தகவல்களை சொன்னீங்க, நன்றி. இப்போ நம்ம நாளைய நிகழ்ச்சியில மரக்கன்று உற்பத்தி பற்றிய செய்திகளை பார்க்கலாம். நன்றி. நன்றி நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.